தேர்தல் காலத்தில் ஸ்டார் சோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நாம கலாய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி எனக்கு பின்னால பார்த்தாலே தெரியும், பிரம்மாண்ட அரண்மனை இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் கலாய்வை மேற்கொள்ள இருக்கிறோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தையும் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக இந்த சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதையும் இந்த தொகுதி மக்களிடையே கேட்க இருக்கின்றதும், மேலும் ஒருபடி மேலாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முக்குலத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவன தலைவர் திரு கருணாஸ் அவர்களையும் சந்தித்து அடுத்த அரை மணி நேரம் நாம் நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். இந்த தொகுதி மக்களின் கருத்துக்கள் என்ன, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பதை தான் நாம் அடுத்த அரை மணி நேரம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் தொகுதிக்குள் செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப பரபரப்பாகவே இருப்பீங்க. இப்போ கூடுதல் பரபரப்பு வேற. எப்படி இருக்கு தொகுதி? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பனா சிவகங்கை வந்திருக்கீங்க? நான் ஒரு 7-8 வருஷம் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இது வந்து இது இப்போ நான் இருக்கிற என்னுடைய இந்த தோப்பு வீடு இருக்கிறது வந்து சிவகங்கையில் தான் இருக்குது. சிவகங்கை தொகுதியில் தான் இருக்குது. ஸோ டவுனுக்கு இதுக்கு 5 கிலோமீட்டர் தான் தூரம். ஆமாம், அதனால் நான் ஒரு 7-8 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் சும்மா பைக்கில் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள், நல்லது கெட்டது, கல்யாணம், காட்சிகள், சாவு, இந்த மாதிரி எதுனாலுமே இப்போ எல்லா கிராமங்களுக்கும் நான் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த இடத்துல? அப்படி இல்லை, அது மாதிரி இல்லை. இது இயற்கையாக அமைஞ்சிருச்சு. நான் இயற்கையாக எனக்கு கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணணும். நம்ம கிராம சூழலில் வாழ்ந்து நம்ம பிழைப்புக்காக சென்னைக்கு போனவங்க. ஓரளவு நம்ம வாழ்க்கையில் ஓரளவு ஏதோ பெரிய அளவில் எல்லாத்தையும் ஓரளவு நம்ம சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு ஒரு மன நிறைவுக்காக நான் வந்து ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து நம்ம முன்னோர்கள், இது வந்து ஒரு தியாகமான ஒரு மண், நாட்டுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடி மாண்ட, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வு மிக்க மக்கள் வாழ்ந்த ஒரு பூமி. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, கீழடி அகழாய்விலேயே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக தொன்மையாக நாகரிகத்தோடு வாழ்ந்த ஒரு பேர் இனம் இது. அந்த மக்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த பகுதிக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கீர்த்தி வீடு கட்டினேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதை ஒரு ஓட்டு வீடாக மாற்றினேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸ், அந்த பழைய காலத்து பொருட்களை வாங்கி சேகரித்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது திடீர்னு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து எனக்கான இந்த வாய்ப்பை வந்து புலிப்படை சார்பாக எனக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க பிரகாசமா இருக்குன்னு சொல்லும் பட்சத்தில் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? உண்மை என்னைக்குமே மக்கள்கிட்ட மரியாதையும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நம்ம உண்மையா நேர்மையா ஒரு உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மக்களுக்கான பணியை நம்ம செய்யணும்னு நினச்சி நான் சின்ன வயசுலேருந்து நான் மக்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது என்னுடைய பழக்கம். மற்றவங்களுடைய வேலையை எடுத்து செய்கிறது என்னுடைய இயல்பு. ஸோ அந்த அடிப்படையில் நான் அதை நம்புகிறேன். நான் ஏற்கனவே திருவாடனை தொகுதியில் இப்படித்தான் சொன்னாங்க, இது வந்து முடியவே முடியாது, இங்கே எம்ஜிஆர் காலத்திலேயே அம்மா காலத்திலேயே ரெட்டையில வந்து இங்கே ஜெயிச்சது கிடையாது. ஒரே ஒரு முறை 1980 தான் பை எலெக்ஷனில் எம்ஜிஆருடைய ஆட்சி கலைச்சதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் தான் ரெட்டையில ஜெயிச்சிருக்கு. நேரடியாக அது வரைக்கும் ஜெயிச்சு இப்படி பல யூகங்கள் பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் நான் அங்கேயே கிட்டத்தட்ட 8786 வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து சமுதாய மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள்னு ஒரு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் தான் எனக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இந்த ஒரு உள்ளூர் வாசியாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இங்கே நான் வந்து படப்பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் நான் சென்னைக்கு போகிறேன். மற்ற எல்லா நேரங்களும் நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே பரவலாக தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
ஸோ நிச்சயமாக என்னுடைய உண்மையான இந்த மக்களுக்கான பணியை செய்யணும்னு நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள் நிச்சயமா அந்த மக்கள் மனசுல போகும். செயல்படுத்தின திட்டங்களையும் செயல்படுத்த போற திட்டங்களையும் முதல்வர் செய்த காரியங்களை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிறது நான் ரொம்ப ஆணித்தரமா நான் நம்புறேன். சிவகங்கையை பொறுத்தவரை இது வந்து ஒரு அதிமுக கோட்டை. நீங்க அதிமுக மட்டும்தான் இந்த சிவகங்கையில வெற்றி பெற்றதுதான் சொல்றாங்க. இந்த பேரை எப்படி மாத்த போறீங்க? அதிமுக கோட்டையெல்லாம் கிடையாது, அது ஓட்டை ஆயிடுச்சு. அதிமுக கோட்டைங்கிறது எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்திருக்கலாம், அம்மா புரட்சித்திலே அம்மா இருக்கும்போது கூட இது இருந்திருக்கலாம், அதை சொல்லலாம், அதுக்கு அது தகுதி இருக்கு. பட் இது வந்து இப்போ ஓட்டை ரெட்டை இலையே ஒத்த இலையா ஆனதுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஏடிஎம்கே ஆபீஸே டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகி போனதுக்கு பிறகு ரெட்டை இலையை கொண்டு போயிட்டு ஏடிஎம்கே கட்சியை அந்த தொண்டர்களையும் கொண்டு சேட்டுக்கடை அமித்ஷா சேட்டுக்கடையில் கொண்டு அடமானம் வச்சதுக்கு பிறகு இதை வந்து இது வந்து ஓட்டை. அதில் நான் போட்டிடுறேன், நான் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இன்னைக்கு தளபதி வந்து என்னை இங்கே களை இறக்கியிருக்காங்க. 100% நான் வந்து இந்த முறை வந்து உதயசூரியன் தான் சிவகங்கை சீமையினுடைய தொகுதியாக மாறும், வெற்றியாக மாறும். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக டிஎம்கே மட்டும்தான் சிவகங்கையில் ஆட்சி செய்யும். ஆனா பொதுவாவே ஒரு அமைச்சரே அந்தந்த தொகுதியில போட்டிடுறதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு போகவே ஒரு மாதிரி நெருடலா இருக்கிறாங்க. ஆமா. ஆனா நீங்க மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியில போட்டிடுறீங்க. இதுக்கான காரணம் என்ன? புதுசா ஒரு ஏரியாவுக்கு போறோம், மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்குமாண்ணே? ஒண்ணுமே கிடையாது. நான் மக்களை மக்களாக மட்டுமே பார்க்கிறேன். ஆனா மக்கள் நம்ம அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னு? மக்கள் என்னை நல்லா தான் பார்ப்பாங்க. நான் நல்லவன் தானே, என் மனசுல அழுக்கு இல்லையே, கெட்ட சிந்தனைகள் இல்லையே, இந்த மக்கள் முதுகில் ஏறி சவாரி செய்யணுங்கிற ஆசை இல்லையே, இந்த மக்களை வச்சு நான் வந்து ஏதாவது காசு சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இப்படி எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையும் என்கிட்ட கிடையாது. இப்ப உங்களுக்கு பின்னாடி முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல, இந்த சமுதாய மக்களை தாண்டி மற்ற சமூகத்தினரும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? நீங்க ஓட்டு கேட்டு போகும்போது அவங்க எப்படி சொல்றாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க? இப்ப நீங்க இங்க காலையில வந்தீங்க தோட்டத்துக்கு, அங்க வந்து என் சமுதாய மக்கள் அங்க இருந்தாங்க. அதனால அது வந்து என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படைங்கிறது என்னுடைய அடையாளமாக இருந்தாலும் கூட நான் எல்லாருக்குமானவன். நான் எந்த இவங்க நான் ஏன்னா என்னுடைய தலைவர் தேவர் வந்து நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்லங்கிற தாரக மந்திரத்தை தான் அவர் விதைச்சிட்டு எங்களை போன்ற மக்கள்கிட்ட எங்க இளைஞர்கள்ட்ட விதைச்சிருக்காரு. திண்டுக்கல் சாரதியில எங்க பிள்ளையா நீங்க நடிச்சீங்க, நீங்க உண்மையிலே எங்க பிள்ளைதான், என்ன நீங்க எங்க வாங்க 650 பேர் நாங்க இருக்கோம், நாங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவங்க, ஆனா இந்த முறை நாங்க போட மாட்டோம், நான் உங்களுக்கு தான் போடுவோம், உதயசூரியனுக்கு தான் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்களே, சத்தியம் பண்ணிட்டு போறாங்களே கையில. இப்ப இதே சத்தியம் இப்போ நீங்க ஒரு படத்துல நடிச்சதை எடுத்து காமிச்சு பேசியிருக்கீங்க. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இன்னும் அவர் சினிமா நட்சத்திரம் மட்டும் இல்லாம களத்துல வந்திருக்கிற ஒரு தலைவரை தானே மக்கள் பார்ப்பாங்க. களத்துல வந்த தலைவரா அவங்க பார்ப்பாங்கன்னா களத்துல எத்தனை வாட்டி வந்தீங்க, என்னென்ன செஞ்சீங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. நீங்க எதுக்கு வந்தீங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது களத்துல நின்று மக்களுக்காக பேசக்கூடியவன், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன் தான் தலைவன். அன்னைக்கு கரூர்ல அத்தனை பேர் அப்பாவிகள் சாகும் பொழுது அந்த இடத்துக்கு போனது யாரு? முதலமைச்சர் தான் போனாரு, ஸ்டாலின் அண்ணன் தான் போனாரு, அவர் தான் தலைவர். திரும்பி ஓடி ஒளிகிறவர் தலைவர் கிடையாது. அது என்னைக்குமே விஜய்ங்கிறவர் இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் செய்த காரியங்கள் மன்னிக்கவே படாது. ஆனா அதுக்கு அவர் நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. மாவட்டத்தை விட்டு நீங்க வெளியில போயிருங்க, இங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை, அது போலீஸ் சொல்லுவாங்கன்னு இவர் கதை சொல்றாரு. அப்படியே சொல்லியிருந்தால் நான் போக மாட்டேன்னு சொல்லணும்ல. இறந்தவர்களினுடைய மக்கள், என்னை பார்க்க வந்த மக்கள், என் ரசிகர்கள், என் உறவினர்கள், நான் அவங்களை இப்படி ஒரு விட்டுட்டு நான் இத்தனை பேரை சாகடிச்சு நான் போய் என்ன பண்ண போறீங்க, என்ன கைது பண்ண போறீங்க, பண்ணுங்க, சந்திக்கிறேன், சிறைச்சாலை போறேன். இதே நான் அந்த இடத்துல கருணாசை யோசிச்சு பாருங்க தம்பி, நான் இருந்திருந்தேன்னா நான் விட்டுட்டு வந்திருப்பேன் நினைக்கிறீங்களா? அதனால என் வாழ்க்கையே வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி நான் ஜெயிலுக்குள்ளே கிடக்கணும்னு இருந்தா கூட நான் கிடப்பேன். இதுதாங்க தலைமை, இதுதாங்க தலைமைக்கான பண்பு. பண்பற்றவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஏத்துக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மானம் கட்டது கிடையாதுங்க தமிழ்நாடு. ஜனநாயகன் படம் வந்து இவருடைய இந்த தேர்தலுக்கு பெரிய ஆயுதமா மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே சூழ்ச்சி பண்ணதா சொல்றாங்க. மக்களை உங்களை தேடி நான் நியாயம் கேட்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு கேம்பெயின்ல. ஐயோ, மட்டமான அரசு, கேவலமா அருவருப்பா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருந்ததுங்க எனக்கெல்லாம் விஜய் மேல. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சென்சார் போர்டுல இருக்கிற பிரச்சனை, நீ எடுக்கிற படத்துல உங்களுக்கு வந்து சென்சார் போர்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் போயிட்டு நீ தமிழ்நாடு அரசாங்கம் எது உன் வீட்டுல வந்து கக்கூசில எலி விழுந்து செத்தா கூட டிஎம்கே தான் பண்றாரு, முதலமைச்சர் தான் பண்றாருங்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிட்டாருங்க அவர். எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணு வேணும்னா மட்டும் டெல்லிக்கு போறாரு ஸ்டாலின். இந்த சிலிண்டர் விஷயத்துக்கும் போய் டெல்லியில போய் பேசலாமே.
எந்த சிலிண்டர் இந்த சிலிண்டர் எல்லாம் பிரச்சனை, இப்ப உயர்வா சிலிண்டர் ரேட் எல்லாம் போதும். ஆல்ரெடி அதுதான் தொடர்ச்சியா அவர் தானே கண்டிச்சுட்டு இருக்காரு. நீங்க கண்டிக்கிறது வேற. சரி, வேற என்ன பண்ணணும்? டெல்லியில போயிட்டு இவர் தான் அடிக்கடி டெல்லிக்கு போறாரு. ஆல்ரெடி இவர் தான் இப்ப ஸ்டாலின் தளபதி அவர்கள் சொல்றதுக்கு கருத்து சொல்றாருல, மோடிக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டியதானே? சிலிண்டர் தட்டுப்பாடு, வெளியுறவு கொள்கைகளை இப்படி மட்டமா நடந்துக்கிறீங்களே, செஞ்சுக்கிறீங்களே. ஒரு சின்ன சின்ன நாடுகள் கூட அந்த மக்களுக்காக இது மாதிரி அத்தியாவசிய தேவைகளை, பொருட்களை பெட்ரோல், கேஸ் இது மாதிரியானதை ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு தேவையானதை சேமிப்பு கிடங்கு அமைச்சு வச்சிருக்காங்களே. இவ்வளவு பெரிய நாடுங்கிறீங்க, இத்தனை கோடி மக்கள் வாழ்ற இடம், நாங்க மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கோம். தம்பாட்டம் அடிக்கிற பாஜக அரசை நீங்க ஏத்து கண்டிக்க வேண்டியதானே? மோடியை கண்டிக்க வேண்டியதானே? வெளியுறவுத்துறை அமைச்சரை கண்டிக்க வேண்டியதானே? அமித்ஷாவை கண்டிக்க வேண்டியதானே? ஏன் தொடர்ந்து இங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? பேச வேண்டியதானே? நடிகனை நடிகனாக பார்க்கணும், அரசியலை அரசியலாக பார்க்கணுங்கிற அந்த அறிவு தளத்தை நோக்கி இன்னைக்கு இளைய தலைமுறை நகர்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கணும்ல. ஒரு 10 பேர் போறாங்கிறதுக்காக நம்ம 1000 பேரை குறை சொல்ல முடியாதுல்ல, அதுல சேர்க்க முடியாதுல்ல. இந்த தேர்தல் 2000க்கும் 2500க்கும் தான் தேர்தல், வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு, ஒருத்தர் 2500 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. சோ இந்த ரெண்டுக்கு தான் போட்டின்னு சீமான் சொல்றாரு. ஒன்னு நாட்டை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா விஷத்தை வச்சு கொன்னுடு. 15 வருஷமா நானும் சுத்தி பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன், எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டீங்க. யார்கிட்ட சொல்ற? சீமான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவோம். அது நம்ம விஷம் கேட்கிறாரா இல்ல என்ன கேட்கிறாரா, அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன கருத்து? கருணாநிதியும் ஸ்டாலினும் வேற வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். நாட்டுக்காக ஆட்சி பண்ணாம குடும்பத்துக்காண்டி கட்சியை நடத்துறாங்க. இது எல்லாரும் சொல்றது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி அவங்க சம்பந்திக்காரருக்கா இத்தனை 1000 கோடி லஞ்சம் அடிச்சிருக்காரு, அது யாருக்கா செஞ்சாரு? சம்பந்திக்கு இவர் எதுக்குங்க சம்பாரிச்சு கொடுக்கணும்? மயனுக்கு பொண்ணு எடுத்து வைக்கிறீங்க, உங்கள்கிட்டே நீங்க அடிச்ச ஊழல் அடிச்சு வச்சிருக்கிற காசே ஊர்பட்ட காசு இருக்கு. கொடநாட்டில் எடுத்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் அது ஒரு வழக்குல இருக்கு. அதை பத்தி நம்ம இப்போதைக்கு பேச முடியாது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா அம்மா மாதிரி மோடியா லேடியான்னு கேட்கிற தைரியம் வரும். நீங்க கொண்டுட்டு வர்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு திட்டங்களை எல்லாம் எதிர்த்தாங்களே அந்த அம்மா. இந்த தொகுதியில வெற்றி பெற்றாச்சு, எம்எல்ஏவும் ஆகிட்டீங்க. நான் கொண்டு வர முதல் திட்டம் இதுதானே. இந்த ஷோ மூலமா ஒரு ப்ராமிஸ் பண்றதுனா என்ன திட்டத்தை சொல்லுவீங்க? இங்கே தரம் உயர்த்துறது. முதல்ல சிவகங்கை தரம் உயர்த்துறது. அதுக்கு அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கொட்டி இருக்கிறத வேற வெளியில அதை இடம்பெயர செய்வது. அடுத்ததாக இங்கே சிட்டிக்குள்ள நெருக்கடியாக போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்தி நவீன பஸ் ஸ்டாண்டாக வெளியில கொண்டு போயிட்டு அந்த பகுதிகளை டெவலப் பண்ணி அங்கே குடியிருப்புகள் இந்த மாதிரியான பண்ணி ப்ராப்பர் ட்ரைனேஜ், சிவகங்கையில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ், ப்ராப்பர் ட்ரைனேஜை அதெல்லாம் பெரிய பட்ஜெட்டு. ஸோ ஆனால் இதெல்லாம் நீண்ட கால ஒரு கோரிக்கைகள். இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் மக்கள் ரொம்ப வருஷம் சிரமப்படுறாங்க. ஸோ இதுக்கு மாதிரியான விஷயங்கள் செய்கிறது. அதே மாதிரியான கல்வி இது கொண்டுகிட்டு வர்றது, விவசாய கல்லூரிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுடைய கோரிக்கைகளை கலந்து எது நமக்கு பாசிபிலிட்டி, எது அத்தியாவசியம் அப்படிங்கிற உணர்றது. அடுத்து பெரியாறு நீரை விவசாய ரீதியாக பயன்படுத்துவதற்கான ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை மறுபடியும் கொண்டுட்டு வர்றது. அப்புறம் நம்ம சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம் ரொம்ப பழமையா இருக்கு, அதுல தண்ணீர்கள்லாம் மாசு படிஞ்சு போயிருக்கு, நீர் வரத்து வெளியிலிருந்து வர்றதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கு. அதோடைய கற்கள் எல்லாம் அந்த காலத்து அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அடையாளம், நமது முன்னோர்களுக்கான வாழ்ந்த அடையாளம். அதை பாதுகாக்கணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கொல்லங்குடி கருப்பாயி கோயில், கண்ணாத்தா கோயில், இந்த மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற செய்யாமங்கலம் கோயில், இந்த மாதிரி நிறைய பிரசித்தி இந்த மாவட்டங்களில் நிறையா கோவில்கள் இருக்குது. காளையார் கோவில் குறிப்பாக ரொம்ப அபூர்வமான காளையார் கோயில். ஸோ இதுகளெல்லாம் நம்ம சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு தெரியும் ஓரளவு. நம்மளும் ஒரு 5 ஆண்டு காலங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம். அதனால இந்த மக்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையுமே நம்ம உள்வாங்கி உணர்ந்து எது உடனடியாக அதுக்கான நிதியை ஒதுக்க முடியுங்கிறத அரசுகிட்ட கலந்து முதல்வர்கிட்ட கனிவான பார்வையை கொண்டுட்டு போய் நிச்சயமா நம்ம செய்வோம். காலம் இந்த 5 ஆண்டு காலங்கள் இந்த சிவகங்கை சீமையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கருணாஸ் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று மிக்க காரியங்களை நான் மறைந்தாலும் இந்த ஊர் என் பேர் சொல்ற மாதிரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பேர் சொல்ற மாதிரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியகருப்பனுடைய பேர் சொல்ற மாதிரியான திட்டங்களை நிச்சயமா நான் செய்வேன். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு அட்வைஸ், லாஸ்ட் இதான் என்னுடைய அட்வைஸ்னா என்னவா இருக்கும்? அவருக்கு அரசியல் தெரியல, தெரிஞ்சுக்கங்க.
இந்த தொகுதி மக்கள் மேல உங்க மேல ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கு. என்னதான் நீங்க லோக்கல்ல வீடு இங்க இருந்தாலும் 5 கிலோமீட்டரா இருந்தாலும் நீங்க வெளியூருக்கிறது ஒரு நடிகர். நீங்களாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் வருவீங்களாங்கிற கேள்விதான் இந்த பகுதி மக்கள்கிட்ட எழுந்துட்டு இருக்கு. அது இது நம்மளா உருவாக்குற ஒரு கேள்விங்க. நான் ஒன்னே கேட்கிறேன், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் இருக்காரு, இந்த மாவட்டத்தோட ஆட்சியாளர் அவர் எந்த ஊருக்காரரு? எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாரு. இங்க கவர்மெண்ட்ல குவார்டர்ஸ் கொடுப்பாங்க, அதுல தங்குவாரு, அவர் குடும்பத்தை கொண்டு வருவாரு, இங்க படிக்க வைப்பாரு, இல்ல பிள்ளைங்களை இங்கே படிக்க வைப்பாரு. இப்போ இந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த மாவட்டத்தோட எஸ்பி இருக்காரு, அவர் எந்த ஊருக்காரரு? இந்த ஊருக்காரரா? கிடையாது. அப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள, குறிப்பா இந்த சிவகங்கை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத்திய மாநில அரசு அதிகாரிகள், வாத்தியார் உட்பட நான் சொல்றேன், எல்லா அரசு அதிகாரிகள், ஒரு தாசில்தார் வந்து எல்லாருமே வெளியூருக்காரங்க தான். ஆனா இங்க வந்து வேலை செய்யறாங்க. எப்படி? அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அவருடைய பணியை இங்க நியமனம் பண்ணுவோம், இங்க வேலை செய்யறாங்க. அது மாதிரி சிவகங்கை மக்கள் கருணாசாகி என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனக்கு இங்க ஒரு அலுவலகம் கொடுப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி இங்க இடம் இருக்கு, வீடு இருக்கு, ஓகேங்களா? அப்ப அந்த 5 ஆண்டுகள் மக்கள் வரிப்பணத்திலிருந்து எனக்கு ஒரு சம்பளமும் கொடுப்பாங்க. மாசத்துக்கு ஒரு 1,05,000 ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் ஒரு அரசு ஊழியர் எப்படி வந்து அரசு ஆணையை வந்து ஏற்று அவருடைய பணியை, மக்களுக்கான பணியை செய்கிறாரோ, அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராகிய நான் இந்த மக்களுக்கான பணியை அந்த 5 வருடம் முழுமையாக செய்வேன். இதை விட நான் வேற என்ன உங்களுக்கு? இல்ல, அரசு அதிகாரிகளை வந்து மக்கள் தேர்வு பண்ணல, ஆனா மக்கள் உங்களை தேர்வு பண்றாங்களா, கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லங்க, நீங்க எப்படி பாருங்க, மக்கள் அதிகாரிகளை வந்து இவங்க தேர்வு பண்ணல, ஆனா அவங்க பரீட்சை எழுதி அதை பண்ணி இதை பண்ணி வேலைக்கு வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் எங்க இருந்து போகுது? அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து சம்பளம் போகுது. அப்ப அந்த அதிகாரிகள் வந்து மக்களுக்கு வேலை செய்ய நீங்க வந்திருக்காங்க, கலெக்டர் அதுக்கு தான் நீங்க வந்திருக்காரு. அந்த மாதிரி அவங்க, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க எப்படி வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி வேலையை நான் உங்களுக்கு செய்வேன். அதனால நீங்க என்ன நம்புங்க, நான் மத்தவங்கள மாதிரி இல்ல அப்படிங்கறத என்னுடைய. ஓகே, இந்த தொகுதி மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க, அவங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, 5 வருஷத்துல இங்க உள்ள எம்எல்ஏ என்ன பண்ணாருங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பார்த்துட்டு வரேன். தொகுதி மக்கள் யாரை வின் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. என்ன எல்லாமே பரவாயில்ல, ஓரளவு நல்லா செஞ்சார். தேப்புற வயசுல நம்மளுக்கு என்னன்னு தெரியாதானா, இருந்தாலும் ஆதரவால ஏற்கனவே பேர் வந்தார், இந்த வந்து அவர் வர வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏ எல்லாம் அடிக்கடி சந்திப்பீங்களா, பார்த்துவாங்களா? பார்க்க மாட்டாயா, எனக்கெல்லாம் ஒரு ரேஷன் கார்டு இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். பெத்த உள்ள வட்டி இழுத்து இந்த ரோட்ல உட்காந்துருக்கையா. இங்கே அடிப்படை வசதினா எதுவுமே இல்லை, ஆஸ்பத்திரி வசதி இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி வந்தால் கூட மதுரை ரெஃபர் பண்ணிடுறாங்க. அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது. அந்த 5 வருஷமா எதுவுமே பண்ணல. யாருக்கு? இவர் செந்திலாங்க. அவர் நல்லா தான். வேற இந்த ஊருக்கு என்னென்ன வசதிகள்லாம் தேவைப்படுதுன்னா? அது நிறைய தேவைப்படுது. என்னென்னா வேணும்? எல்லாமே வேணுங்க. எவங்க செய்யினாத எங்க போட்டு திரிக்க விடுங்க விடுங்க, வேணாம். நல்லபடியா செஞ்சார். தண்ணி, ரோடு, மெடிக்கல் ஆட்டோமேட்டிக் நடந்துருச்சு, ஒன்றும் குறையில்லை. இப்போ உங்க ஊர் வந்து நட்சத்திர வேட்பாளர் கருணாஸ்லாம் வந்திருக்கிறாரு. இங்க வந்திருக்காரா? ஆமா, அவர் தான் திமுக போட்டியிட போறாரு. தெரியல, பார்க்கல, தெரியல. ஏன்னா கருணாஸ் சிவகங்கை மக்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா செந்தில்நாதன் இங்க உள்ள ஆளு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நல்ல நடிகரா இருந்தாரு, ஏற்கனவே எம்எல்ஏவனா போனார் தானே? இல்ல, இங்க அவர் செயல்பாடு கம்மி. நல்லா இருந்தது. வேற இன்னும் என்னென்ன வசதிகள்லாம் வேணும் இந்த தொகுதிக்கு? என்ன இந்த தெருக்கள் சுத்தம் பண்ணா அது எல்லாம் பண்ணா போதும். இந்த ரேன்ஸ் எல்லாம். இன்று நாள் முழுவதும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் தான் நாம் முழுமையாக கள ஆய்வை மேற்கொண்டோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்களின் கருத்தையும், மறுபுறம் இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில், அதாவது முக்குளத்தூர் புலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர் கருணாஸ் அவர்களையும் சந்தித்து பல்வேறு விதமான கேள்விகளையும் கேட்டு நேர்காணலையும் பதிவு செய்தோம். எது எப்படி இருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதி உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.